ரூல்ஸு. எதாக இருந்தாலும் சரி நமக்கு நல்லதுன்னு நம்ம செஞ்சுக்கணும். என்ன சொல்கிறோம்? மனுஷனுன்னா எப்படி வாழ்வான், மற்ற ஜாதி மிருகத்துக்கு மனுஷனுன்னா வித்தியாசம். நம்ம எல்லா வசதியும் இருக்குது பூமியில், நமக்கு எல்லா வசதியும் இருக்குது. மற்ற இதுக்கெல்லாம் அவங்க ஜெனுஸுக்கு ஏற்ற மாதிரி வசதி தான், அவங்க ஜெனுஸுக்கு ஏற்ற மாதிரி வசதி தான். மனுஷனுக்கு அப்படி சந்திரமண்டலம் போகலாம், துபாய் போகலாம், அமெரிக்கா போகலாம், கடலுக்குள்ளேயும் போகலாம், கடலுக்கு வெளியே போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். அந்த மாதிரி மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அந்த அடிப்படையில் மற்றதுக்கு வராமல் துரோகம் வராமல் இருக்கவும் பார்க்க வேண்டியது. அதுக்கு நம்மளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட பற்றி என்ன குரானில் என்ன சொல்லுது? நவீன உலகம் எந்த திசையை நோக்கி போகுது, எப்படி முடியும், அது இதை பற்றி குரானில் என்ன முடியும்ன்றது எப்படின்னாக்கா, உலகம் எப்படி அழிவுனாக்கா, ஒரு விதமான ஒரு சூடு காற்றுன்னு அவ்வளோ பெரிய ஒரு வெப்பம், சூடு, அது உலகத்துக்கு பூரா வந்துடும். உலகத்துக்குன்னா அனைத்து கிரகம், அந்த மண்டலத்தில் சூரியன் சந்திரமண்டலம் எல்லாத்துக்குமே அந்த ஒரு சூடு எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ அதில் எல்லாமே காஞ்சி கறிக்கட்டை மாதிரி ஆகிடும். பஸ்பம் புறான்னு சொல்லலை, பொதுவாக அப்படிதான் இருக்கும். பொதுவாக பஸ்மாக்கமாக கட்டை மாதிரி கறிக்கட்டை ஆகிடும். அப்போ தண்ணியால் இல்லை, தண்ணியெல்லாம் அந்த சூடில் பாஸ்மமாக போயிடும். தண்ணியால் அழிவு இல்லை, தண்ணி மூலம் அழிவு இல்லை. எல்லாருமே இப்போ நீங்கள் சொல்கிற நெருப்பால் அழிஞ்சினாக்கா உள்ளது சாவாது. நெருப்பால் அழிவா இல்லை, நெருப்பால் தான். அதான் கடல்லேருந்து இப்போ தண்ணி வந்துச்சுன்னா கடலுக்கு உள்ளது சாவாது. அப்போது உயிரினங்கள் இனிமேல் ஒரு கிரகம் நம்ம பூமியில் இடிச்சு தான் பூமிக்குள்ளே வாழற பூச்சிங்க அதுங்களெல்லாம் பிளாக் பால்பன் இருக்கா, பால்பன் இது பிளாக்கா பூச்சிங்க இருக்கும், அதெல்லாம் சாவாது. பூமிக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த ஒரு வெப்பம் வரும்போது எப்பவுமே கறிக்கட்டையாக மாறும்போது கறி மாதிரி வரும்போது என்ன ஆகுதுன்னா மொத்தமாக நம்ம பெரிய மாதிரி ஆகிடும். அப்போ எந்த உயிரினமும் இருக்காது, மரமும் ஒன்றுமே இருக்காது, கறிக்கட்டையாக ஜனங்களும் இருக்காது, எங்களும் எதுவுமே இருக்காது. அந்த வெப்பத்துக்கு எல்லாமே அப்புறம் மீண்டும் தண்ணியுமே அப்படியே இதாக போயிடும். அப்புறம் மீண்டும் எப்படி உலகம் உருவாகும்? மீண்டும் இருக்குமா, மீண்டும் அந்த ஒரு கூலிங்கு, அந்த தண்ணி எப்படி வெப்பமாயிடும் அதே சர்க்கிளில் இதில் திருப்பி புழுவாக தான் வருவான். கூலிங் ஆக்சிஜன் இதெல்லாம் கூலிங்காக மழையாக பெய்ய ஆரம்பித்து போடுவாங்க. அதெல்லாம் திருப்பி அந்த ரிசைக்கிள் ஆகி அதான் மீண்டும் புழுவாக தான். ஆமாம், புழுவா பூச்சியா? பூச்சி எல்லாம் உற்பத்தியாக வரும். அது ஒன்றும் எந்த ஒரு உயிரினானாலும் அதுக்குன்னு ஒரு விதை இருக்கும். அந்த விதை நம்ம சுட்டானா கூட அந்த விதை சாவாது, அது சாம்பல் ஆகும், எல்லாமே சாம்பல் ஆகிடும். அந்த உயிரினத்தோட ஒரு விதை இருக்கும். அந்த விதை அக்னியால் அழிக்க முடியாது, எனக்கு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷனுக்குள்ள ஒரு விதைன்னு ஒன்று ஒரு உயிரினம், எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த எதனால் மண்ணாலேயும் சரி காட்டாலேயும் சரி அதாவது நெருப்புனாலேயும் சரி எதுனாலுமே அந்த வித்தை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த விதையெல்லாம் பூமியில் இருக்கும். அந்த கிளாஸ் அந்த மாதிரி விதமான ஒரு தண்ணி ஒரு கூலிங்க வரும்போது திருப்பி எல்லாம். அப்போ நீ எங்கே இருப்ப? நம்ம எல்லாம் செத்து போனால் அந்த விதை அந்த மாதிரிலாம் விதையாக மாறி அந்த விதை தான் இருக்கும் நம்மளோட ஸ்ட்ரக்சராக எப்படி மரம் மாதிரி முளைச்சி வரும் அந்த விதை. அப்படிதான் இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இறந்து போனால் எப்படின்னு அப்படி சொல்லுவீங்க. நம்ம ஒருத்தரை ஒரு கூலி சாப்பிட்டு
வச்சு சாப்பிட்டோம் அந்த விதை வந்து அது வந்து வெளியே வெளியே புளி சத்தாவது அந்த வெளியே கொஞ்சம் ஆகாது புளி சத்து போனால் கூட பயத்தில் அந்த விதை பூமியில் தான் வரும் சரி நம்ம கடலில் இருந்தானா கூட ஒருத்தர் வந்து கடல்லையும் நம்ம சாப்பிட மீனை பிடிச்சி சாப்பிடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த சூடு வரும்போது சமுத்திரமே இருக்காது எல்லாம் ஆவியாகும் கறிக்கட்டமாக அப்போ வந்து அந்த விதை அங்கே தான் இருக்கும். ஸோ அந்த மழை பெய்யும்போது திருப்பி நம்ம கடலில் நம்ம இதாக போயாலும் சரி பூமிக்கு எங்கே போனாலும் சரி இன்னும் ஒருத்தர் சந்திரமண்டலத்தில் போய் இறந்தானா கூட அங்கே போய் அந்த அதில் வந்து வந்துடுவோம். உலக அழியும் போது எல்லாமே அந்த அந்த வெப்பத்தில் இன்னுமே இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இருக்கும் கறிக்கட்டையாக ஸ்ட்ரக்சர். எல்லா இதுலேயும் அதுதான் சொல்கிறாங்களா பைபிளில்? குரானில் சொல்லலை. குரானில் எப்படி சொல்கிறாங்க அந்திம காலம்னு சொல்கிறான்ல. குரானில் எப்படி சொல்கிறதுன்னா குல்லுமன் அலைஹா ஃபேன் அப்படி தான் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கன்னா நிறைய இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அவங்க வந்து இப்போ கொஞ்சம் வந்து அர்த்தம் புரிய வைக்கிற மாதிரி ஆளுங்க எல்லாம் நாசமாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குரானுக்கு சரியாயிடும். பட் நம்ம சொல்ல போனால் குல்லுமன் ஃபேன் அப்படின்னு இருக்கும்போது அரபிக்கு சம்ஸ்கிருது இங்கிலீஷு எல்லாமே நம்ம ஃபேனுன்ற வேர்டை வரும்போது அது காற்று சம்மந்தமாக தான் வருது. ஒரு ஆவி சம்மந்தமாக நம்ம ஃபேன் இருக்குது துஃபான் வருது ஒழுங்காக இருந்து துஃபான் வருது. அந்த மாதிரி அது வரும்போது அந்த காற்று அந்த சூடான அந்த காற்றை பற்றி தான் நம்ம ஆவி ஆவி தான் சொல்லுவோம். எல்லாமே வந்து எல்லாமே அப்படி அப்படின்னு ஒரு ஆவியில் போயிடும். ஸோ எல்லாமே அந்த ஆவியாக போயிடும். காத்தா மாதிரி அந்த விதை நமக்கு கண்டு தெரியாத விதை மட்டும்தான் எல்லாமே வந்து ஆவியாக போயிடும். ஸோ நமக்கு அந்த விதைக்கு வேணும்னா ஆத்மான்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுக்கு ஃபார்ம் கிடையாது. ஃபார்ம் கிடையாது. எப்படி தான் நம்ம அப்போ ஏர் தான் இல்லை இருக்குன்னு சொல்லலாம். அந்த விதை எங்கேயாவது இருக்கும். ஃபார்ம் இல்லைன்னா ஏர் தான். அது ஏர் மாலிகுல் தான். ஃபார்ம் ஒரு உருவம் இல்லை என்றால் இல்லை மனுஷனுக்குன்னு ஒரு விதை இருக்கும். அதான் அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்கு உருவம் கிடையாது. ஒரு தூசி இருக்கும். தூசியாக தான் இருக்கும். ஒரு வேலை இல்லை காற்றோட ஒரு அதான். ஆமாம் இருக்கும். இல்லை வந்து ஒரு ஆட்டமாகவும் இருக்கும். எப்படி அதுக்கும் கீழே அதுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஏதோ மாதிரி இருக்கும். ஒரு வைரஸாக கூட இருக்கலாம். அதோட புரோட்டான் அதுக்கு நம்ம டிவைட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு விதை இருக்கும். அதெல்லாம் இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சராக வரும். அதுதான் வந்து திருப்பி முளைக்கும். ஸோ அதுதான் நம்மளோட ஆத்மாவோட லாஸ்ட். ஸோ அதுலேருந்து சில ஒலிகளெல்லாம் இருக்கலாம் பூமியில் சில இருக்கலாம். அதுக்கு நம்ம வந்து ஒருவேளை இந்த மாதிரி சொல்லுவாங்க ஆத்மா வந்து ஸ்ட்ரக்சர் எல்லாம் கண்டு தெரியாமல் இருக்கா இல்லையான்னு. அப்போ எவனுமே இப்போ உட்கானுங்கள எவனுமே என்லைட்டன் கிடையாது. அரைகுறை என்லைட்டன்டு. இப்போ உலகத்தில் நான் இதை பார்த்தேன் இதை இருந்தேன் நான் சித்தி அடைஞ்சிட்டேன் இதை பார்த்தேங்கிறானே எதுவும் உண்மை கிடையாது. அவனுக்கு தெரிஞ்சது தான் அவன் சொல்கிறான். அவ்வளோதான். ஃபுல்லி என்லைட்டன்டு எவனுமே கிடையாது. என்லைட்டன்டாக இருந்தாலும் அவன் எப்போ போய் சேர்ந்துருவான். இல்லை யாருமே போய் சேர்ந்துருவோன்னு இல்லை. எல்லாருமே செத்து போனாங்கன்னா அவ்வளோதான். அந்த பாடி வந்து அழிஞ்சு போச்சு. அதோட விதை வந்து நமக்கு கண்ணு தெரியாமல் பூமிக்குள்ளே எங்கே வேணாலும் எங்கே சுற்றுச்சோ அந்த விதை எங்கே வந்தாலும் காற்று பூமியிலே இருக்கும். அது திருப்பி மழையோ காற்று அந்த கூலிங் காற்று வந்து அந்த சூடு மொத்தம் நெவர் எண்டிங். ஆமாம் நெவர் அது இருக்கும். அது திருப்பி நம்ம வந்து ரீசைக்கிள் ஆகாமல் இன்னொரு வாழ்க்கை நம்ம பர்த் அண்ட் ரீபர்த் நெவர் எண்டிங். இன்னொரு வாழ்க்கை நம்ம திருப்பி வேறு ஃபார்மில் வேறு ஃபார்மில் இல்லை இதே வாழ்க்கையில் தான் வரும். இல்லை மனுஷன் இதே கோயா இதே மூஞ்சியில் வரமாட்டான். வேறு மூஞ்சியில் வருவான். இல்லை அவன் சான்ஸ் இல்லை. ஆமாம் அது சான்ஸ் இல்லை. ஏன்னு கேட்டானாக்கா நம்ம வந்து ஒரு சின்ன பையன் வந்து நம்ம வளர்ந்து வந்தானா அது அவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் அவன் வளர்ந்து வரான். ஸோ அதோட விதை அங்கே இருக்குது. ஸ்ட்ரக்சர் கரெக்டு. அந்த விதை அதில் தான் இதே ஃபேஸு. ஆமாம் அதே ஃபேஸு தான் வரும். ஏன்னா அந்த விதையிலேருந்து திருப்பி நம்ம முளைக்கும் போது அப்படி தான் அதுதான் வரும். ஒரு நீங்கள் இடத்து போறீங்க அந்த விதை அந்த எல்லாம் அழிஞ்சு இப்போ பூமி எல்லாமே அழிஞ்சு போச்சு. சூரியன் மண்டலம் எல்லாமே அழிஞ்சு கெட்டு போச்சு. பூமி சூரியன் எல்லாமே இருட்டாகி போச்சு. திருப்பி ஒரு வெளிச்சம் வந்து அந்த இதில் வந்து மழை மாதிரி பெஞ்சு எல்லாமே திருப்பி லைட்டு
எல்லாருமே இப்போ ஒரு 5000 வருஷம் முன்னாடி இறந்து போனால் கூட அந்த மூலிகை எல்லாம் இருந்துச்சு. அதான் அப்புறம் மரங்க செடிங்க நாய்ங்க மொத்தமாக இருந்துச்சு. எல்லா உயிரினங்களும் இருந்துச்சு. அதுதான் வந்து ரீஅசம்பிளி ஆகணும். அப்படிதான் அது இல்லாமல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சத்து போனோம் வந்து 100 வருஷம் கழிச்சு திருப்பி அதெல்லாம் வந்து போஸ்ட்டு அந்த மாதிரி நடக்காது. ஏன்னு கேட்டால் ஆத்மா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ஒரு மழையோ இல்லை ஒரு காற்று மாதிரி ஏதோ செஞ்சால் தான்